ஒரு சம்மன் என்பது காவல்துறையால் வரவழைக்கப்படுவதற்காக கொடுக்கப்பட்ட அழைப்பாணை. காவல்துறை உங்களுக்கு நீங்கள் வந்து விசாரணைக்கு அழைச்சிக்கோன்னு சொல்லி ஒரு தகவலை சொல்கிறாங்க, அவ்வளோதான். இப்போ தகவலை சொன்ன பிறகு அந்த சம்மன் வந்து அதே இடத்துல இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ சமீபத்தில் ஜாபர் சாதிக்கு வந்து அமலாக்கத்துறை சம்மன் கொடுக்குறாங்க. அவங்க அம்மா வந்து அதை கிழிச்சு போடுறாங்க. காவல்துறை கண்ணு முன்னாடியே கிழிச்சு போடுறாங்க. நீ அங்கே அவங்க அம்மாவை நீங்கள் அடித்து இழுத்துட்டு வரலையே. இப்போ என்னுடைய வீட்டுக்கு வந்து டிஐஜி வருண்குமார் எஸ்பியாக இருக்கும்போது சைபர் கிரைமில் ஒரு புகார் அதில் சம்மன் கொடுக்குறாங்க. வீட்டு வாசலில் ஓட்டுறாங்க. அவங்க போன பிறகு நாங்கள் கிழிச்சு எடுத்தோம். யாரும் ஒன்று கண்டுக்கலை. இதில் என்ன, மீடியா இதை பரபரப்பாகினாங்க. சம்மன் ஒட்டப்பட்டுருச்சு. சம்மன் ஒட்டிட்டு மீடியா போய்ட்டு அதை வந்து கிழிக்கப்பட்ட புகைப்படத்தை எடுத்து காவல்துறைக்கு அனுப்புகிறாங்க. கிழிச்சிட்டாங்க அப்படின்னோடனே அது அவங்களுடைய ஈகோவை டச் பண்ண மாதிரி இப்படி மீடியா எடுத்து பரபரப்பாக்கி சொன்னோடனே மேலே அதிகாரிகளுடைய அழுத்தம் காரணமாக அங்கிருந்து நீலாங்கலை ஆய்வாளர் வராரு. ஒட்டது வலசர்வாக்கத்துடைய உதவி ஆய்வாளர். அவர் போனதுக்கப்புறம் நீலாங்கலை ஆய்வாளருக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது. அவர் மனசில் பெரிய சிங்கம் சூர்யா மாதிரி நினச்சிக்கிட்டு நேராக வந்தவர் எந்த விசாரணையும் நடத்தலை. ஒரு கான்வர்சேஷனே நடக்காமல் அவர் ஒரு இந்திய இராணுவத்தில் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் பணி செய்த ஒரு இராணுவ வீரர். நீங்கள் வந்து யாருன்னு இன்னொன்று அந்த சம்மனை அவர் கிழிக்கலை. அது காணொலி இருக்குது. அவர் ஒட்டும்போது முழு ஒத்துழைப்பு காவல்துறை கொடுத்துருக்காரு. கிழிச்சது வீட்டில் ஓட்டுநர் வந்து சுபாஷுங்கிறத கிழிக்கிறார். இவர் பக்கத்தில் நிற்கிறார். கதவை திறந்தோடனே போலீஸாக இருந்தாலும் யாரும் என்னென்னு கேட்பாங்கல்ல. என்னன்னு என்னன்னு சொல்லி எடுத்தோடனே சட்டையை பிடிச்சி கொண்டு போய் தள்ளி அவரை வந்து ஒரு 55 வயது மதிக்கத்தக்க ஒரு மனிதர். அவரை வந்து நான் இராணுவ வீரர்னு தெரியும், நீ இராணுவ வீரர்னா பெரிய இவனடா லூஸு பைத்தியம் அப்படின்னு அவ்வளவு தரக்குறைவாக நடத்த வேண்டிய தேவை இருக்குது. அப்போ காவல்துறை இன்டென்ஷனோட உள்நோக்கத்தோட சீமான் வீட்டில் பணி செய்யக்கூடிய சீமான் வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்களை அடிப்பதன் மூலமாக கட்சிக்காரங்களுக்கு ஒரு மிரட்டல்.